பஞ்சமில்லை அங்கே பசியும் இல்லை, துன்பமில்லை அங்கே தொல்லைகள் இல்லை. பஞ்சமில்லை அங்கே பசியும் இல்லை, தூதர்கள் போல நான் கனம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கனம் பாடுவேன். தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானமீதே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமீதே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரித்து என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரித்து என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். மன்னன் மன்னன் சொல்லி பாதாங்க. யார் அந்த மன்னன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து தாங்க அந்த மன்னன். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் மன்னாதி மன்னன். அவர் சீக்கிரத்தில் வந்து வரப்போகிறார், 2ஆம் வருகையில் வரப்போகிறார். முதலாவது இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்க நம்ம அநேக பாடுகளையும் இந்த உலகத்தில் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவர் வந்து உலகத்திற்கு வந்தார். ஒரு குழந்தையாய் பிறந்து உலகத்தில் வந்து நன்மை செய்கிறவராய் அவர் வந்து சுற்றி திரிந்தார். சுற்றி திரிந்து 33.5 வருடத்திலே அவர் ஊழியம் செய்து அநேகருடைய வியாதிகளையும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார். குருடர்களை கண்கள் திறக்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். எத்தனையோ பேர் படுக்கையில் எத்தனையோ வருஷமா 12 38 வருஷமாய் இப்படியாய் படுக்கையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தார். அப்படிப்பட்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து உயிர் தெளிந்து அவர் சொல்லி போயிருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்க எல்லாரும் அங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் திரும்ப வருவேன், வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பசி இருக்காது, தொல்லை இருக்காது, பஞ்சம் இருக்காது. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் இந்த வேலைக்கு போறோம், படிக்கிறோம், இல்லைன்னா நம்ம செய்யற எல்லாமே சாப்பாடுக்காக மாத்திரம் தான், ஒரு இடத்துக்காக, ஒரு வீடுக்காக தான். ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும், இல்லைன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும்.